வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மொழி முதலெழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் மற்றும் புணர்ச்சியை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதி இதில் இருக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இலக்கணம் என்பது கொடுத்துருக்கு 85 மார்க் இலக்கணம் கேட்குறாங்க அப்படின்னா 85 மார்க் இலக்கண பகுதிகளில் கம்பல்சரி எனக்கு 10th வரைக்கும் உள்ளதை மட்டும்தான் டச் பண்ணுவாங்கன்னு கட்டாயம் கிடையாது. 11 மற்றும் 12க்கு தாராளமாக போகலாம். இந்த அதில் இருக்கக்கூடிய ஏழாவது அழகுன்னு இருக்குது பார்த்தீங்களா, தொகுதி 7 யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் 10வதுக்குள்ளே கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டு குறிப்புன்னு கொடுத்துட்டாங்க. மித்ததெல்லாம் என்ன கேட்டால் 10வது தரத்தில் தான் இருக்குமே தவிர 10ஆம் வகுப்புக்குள்ள புத்தகத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. அதனால் என்ன கேட்டீங்கன்னா, கேள்விகள் 11 மற்றும் 12 இலக்கண கேள்விகள் போகும். அதில் முக்கியமாக சில பகுதிகள் ஆல்ரெடி நம்ம கலைச்சொற்கள் முழுவதும் முடிச்சாச்சு. 11, 12 சிறப்பு தமிழ் வரைக்கும் முடிச்சிட்டோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இலக்கணத்தில் எதெல்லாம் சிலபஸுக்கு தேவையோ எல்லா இலக்கணம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பிரித்தலுக சில இலக்கண குறிப்பு எல்லாம் லெவல் 12 இருக்குது அப்படின்னாலே கம்பல்சரியாக என்ன செய்யணும், லெவல் 12 சேர்த்து படித்து கொள்ள வேண்டும். படித்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? 6th 10th வரைக்கும் போதும் அப்படி சொல்லி கவர் பண்ணி நின்றாதீங்க. 6th சில 12th வரைக்குமே இலக்கணம். சரிங்களா? 85 மார்க் என்ன தேவையோ அந்த பகுதிகளுக்கு உள்ளதை கம்பல்சரி என்ன செய்யுங்க, படிச்சிருங்க. படித்தா மட்டும்தான் நம்மளால் முழு மதிப்பெண்கள் எடுக்க முடியும். 100க்கு 100 அடிக்கணும் அப்படின்னா அதில் தேவைக்கூடிய பகுதிகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி மொழி முதலெழுத்துக்கள் முக்கியமான பகுதி. சரிங்களா? மற்றது பார்க்காதவங்க 6th 10th வரைக்கும் என்னென்ன தேவையோ போட்டிருக்கு, இலக்கண பகுதியில் மட்டும் போட்டிருக்கோம். அடுத்ததில் 11th 12th இலக்கணத்தை முடிச்சுட்டு திரும்பவும் 6th to 10th சில மொழித்திறன் பயிற்சிகள் அதில் இருக்கக்கூடிய மருவு, இலக்கண குறிப்பு, இலக்கணத்தை முடிச்சாச்சு. இலக்கண குறிப்புகள் என்ன, 6th புக் வரணும், 7th புக் வரணும், மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லி தனியாக என்ன செய்யலாம், போடலாம். சரிங்களா? சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. அவை நம் ஒழிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இச்சொற்கள் முதலிலும் இறுதியிலும் ஒழிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன. சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. சொற்கள் எப்படி சேர்ந்திருக்கு, எழுத்துக்களால் சேர்ந்தது தான் சொற்கள். அவை ஒழிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாக இருக்க வேண்டும். சொற்கள் முதலிலும் இறுதியிலும் ஒழிக்கும் எழுத்தொலி காரணமாக அமைகின்றன. சொற்கள் புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்து சொல்லின் முதலெழுத்துமே சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை என அறிந்து கொள்ள வேண்டும். காவிரி, டபாரம், டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்கள் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா? இவற்றில் காவேரி, பாவை, கோதை ஆகிய தமிழ் சொற்களாக உள்ளன. டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பா பிறமொழி சொற்களாக உள்ளன. தமிழ் சொல்லே கிடையாது. எனவே சொற்களில் தமிழ் சொற்கள் உரியன, பிறமொழிக்கு உரியன என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மொழி எழுத்துக்களுடைய வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஏன் மொழி முதலெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுதா. முதலெழுத்துக்கள் சேவை. இப்போ குறிப்பாக ராமநாதபுரம்னு சொல்கிறப்ப ராமநாதபுரங்கிறது ஈ சேர்ப்பாங்க. ஏன்னா ரா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ரா முதல் எழுத்தாக வர முடியாது. அதனால தான் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஈ என்ன செய்ய ராமநாதபுரம். ஆனால் ஈ என்ன செய்ய மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டோம். ராமநாதபுரம் தான் சொல்லுவோம். அதுதான் தமிழுக்குள்ள இனிமை, தமிழுக்கு சொல்லக்கூடிய முக்கியமாக சொல்லும். இதில் உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். மொழி முதலெழுத்துக்கள் 22, உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் தனித்த மெய் வடிவில் சொல்லிக்கு முதல் வருவதில்லை. அவை உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே சொல்லிக்கு முதலில் வரும். அதில் நல்லாத்துங்க கா, சா, தா, பா, மா. சரிங்களா? நல்லாத்துங்க 10 வரிசைகள் உயிர்மெய் வடிகளாக சொல்லிக்கு முதலில் வரும். நல்லாத்துங்க 10 வரிசைகள் மட்டும்தான் வரும். 10 எழுத்துக்கு மொத்தம் 18 எழுத்துக்களில் 10 மட்டும்தான் வரும். நல்லா கொஞ்சம் கா, ngா, சாஞா, தானா, பாமா, யா, பா. சரிங்களா? இந்த எழுத்துக்கு நல்லா போச்சுங்க. கா முதல் இருக்கக்கூடிய கா, சாஞா, தாமா, பாமா. இது வரைக்கும் கரெக்டாக 6 வரைக்கும் இருக்குது. இது மட்டும் தனியாக பின்னாடி வருது. சரி, அப்போ என்ன செஞ்சுக்கணும், இந்த எழுத்துக்கள் 10 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யுது, முதலில் வரும். கணம் என்ற சொல், கணம் அப்படிங்கிற சொல் மட்டுமே இந்த இதில் இந்த எழுத்தில் கணம் அப்படிங்கிறது அது பொருள் விதம் அப்படிங்கிற பொருள் கீழே இருக்குது. விதம் அப்படிங்கிற பொருள் கீழே இருக்குது. டா, நா, ரா. சரிங்களா? 2 ரா, நல்லா 2 ரா, 3 லா. இந்த லா சிறப்பு லகரம், லகரம், இந்த லகரம். சரிங்களா? இந்த 3 லகரம். நா 2 நா, இந்த நா வரும், இந்த நா இங்கே வரும். நகரத்துக்கு வரக்கூடிய நகரம் அப்படிங்கிறது வரும். இந்த நகரமும் இந்த நகரமும் டகரமும் என்ன செய்யாது, சொல்லின் முதலில் வருவதில்லை. 8 எழுத்துக்கள் வருவதில்லை. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டது லகரங்களும் ரகரங்களும் ரகரமும் நகரமும் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. அப்படி தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் டகரம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. நம்மளுக்கே தெரியும். குரல் என்னும் சொல்லை இக்கு கூட்டல் கு, சரிங்களா, ரா இரு ப்ளஸ் ஆ இல் என பிரிக்கலாம்.
சொல்லின் முதலில் உள்ள கூ உயிர்மெய் எழுத்து இக்கு பிளஸ் ஊ என பிரிக்கும் போது இக்குன்னு மெய்யெழுத்தே சொல்லின் முதல் வருவதை அறியலாம். ஏன் சொல்லின் முதல்ல இந்த இக்குங்கிற எழுத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இக்கு வருது, மெய்யெழுத்து இக்கு வருது அப்படின்னா இக்கு தனியாக வருவதில்லை, இந்த கூ என்பதை பிரிக்கும் போது இக்குன்னு வருதில்லை, அதனால தான் கூ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இக்கு என்பதை கூ அப்படிங்கிற எழுத்து பிரிக்கும் போது இப்படி வருது, இக்கு ப்ளஸ் ஊன்னு வருதில்லை, இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு வருதில்லை, அதை வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் குறிப்பிட்டு சொல்கிறது. இங்கென்னும் மெல்லின மெய் விதம் எனும் பொருள் தரும் கணம் எனும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். இச்சொல் தனியாக வராது. ஆ இ ஊனும் சுற்றெழுத்துக்களுடன் ஏ எனும் வினா எழுத்துக்களுடன் இணைந்து அங்கனம் இங்கனம் உங்கனம் இயங்கனம் என வரும். தற்கால தமிழ் இவற்றில் பயன்பாடு அரிதாகவே உள்ளது. சில அந்த அங்கனம் இங்கனம் உங்கனம் அப்படிங்கிற சொற்கள் இப்போ தற்காலத்தில் என்ன செய்யலை, பயன்படுத்துறதில்லை. சில எங்கனம் சில வினா எழுத்துக்களுடன் இணைந்து சில வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கனம் தற்போது வழக்கத்தில் இல்லை, ஆனால் தமிழ் இலக்கியங்கள் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் உண்டு உங்கனம் என்ற சொற்களை பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கண வரைகளுக்குள் அனைத்து எழுத்துக்களும் எழுத்து மொழிக்கானவை அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல. மேற்காட்டி 22 எழுத்துக்கள் நீங்களாக பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா பிறமொழி சொற்களாகவே மொழிபெயர்ப்பு சொற்களாக இருக்கும். முதல் எழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மொத்தம் 22 எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். நம்ம சொல்லியாச்சு. உயிரெழுத்து 12 தெரியும். மெய்யெழுத்துக்கள் என்னது? கா ngா சா ஜா தா நா பாமா சொல்லலாம். அப்புறம் யா வா சொல்லலாம். இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அப்படிங்கிறது 10 எழுத்துக்கள். வராத எழுத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்னன்னு சொல்லியாச்சு, அதை ஞாபகம் வச்சு. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. அது கம்மி, இது அதிகம். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். எல்லாத்துக்கும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும், தனித்து வராது. எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க, ஞா ஞா தா நா இன் இ எர் இல் இவ் இல் இல் 11 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான். கசட தபர கா ச ட தபர, இந்த 6 எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. சொல்லலாம். மெல்லினமை 6ம் கசட தபரங்களா தெரியும்ல, இந்த அப்படிங்கிற எழுத்து அங்கே பார்த்தோம்ல, ஒரே ஒரு இடத்து கணம் அப்படிங்கிற விதம்னு வந்துச்சுல, சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இந்த 11 எழுத்துக்களும் வருவதில்லை. சரிங்க, 7 எழுத்துக்களும் வருவதில்லை. 7 தவிர்த்து விட்டு 11 எழுத்துக்களும் வரும். வராத எழுத்து ஞாபகம் வச்சு, வராத எழுத்து என்ன செய்யுங்க நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. வரக்கூடிய எழுத்து ஞாபகம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வராத எழுத்து ஞாபகம் வச்சுட்டா போதும், அவ்வளோதான். பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி எழுத்து குற்றியலுகரத்தை சேர்த்து கொள்வார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இஞ்சு இந்து இவ்வு 3 பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளது. ஆயினும் இன்றைய வழக்கில் இந்த 3 எழுத்துக்கள் பழையசில் இருக்குங்கிறா. இஞ்சு இந்து இவ்வு அப்படி இருக்குது, இப்போ இல்லைன்றாங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகர ஒரு எழுத்து 1, மொத்தமாக சேர்த்து 24 எழுத்து. பழைய இலக்கண நூலாக குற்றியலுகரத்தையும் சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? நான் குசுடு துபுர் இருக்குல்ல, இந்த குசுடு துபுர் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த சேர்த்துக்கூடாது அப்படின்னு குசுடு துபுர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வரும் அப்படிங்கிறக்கா ஒரு எழுத்து சேர்த்துக்கிறாங்க. தெரியல. ஆனால் இங்கே கசடத்தப்பறம் வராது. கசடத்தப்பறம் அப்படி மெய் எழுத்துக்கள் என்ன செய்யாது, வராது. ஆனால் குசுடு துபுர் அப்படிங்கிறப்போ குற்றியல் உரமாக இருக்கிறப்போ வரும் அப்படின்னு விறகு அப்படின்னு சொல்கிறோம், வருது அப்படில. அதுதான் புணர்ச்சி. நாம் பேசும்போது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும்போது அவ்வாறே எழுதுகிறோம். தமிழரசி, நாட்டுப்பண் ஆகிய சொற்கள் ஒரு சொல்வ முடிவன. ஆயினும் இவை 2 சொற்கள் சேர்க்கையாகும். தமிழ் கூட்டல் அரசி தமிழரசி, நாடு கூட்டல் பண் நாட்டுப்பண். முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி என்றும் அதனோடு வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் அழைப்பார். இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பார். நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழியின் முதலெழுத்து புணர்ச்சிக்கு உரியன. நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழியின் முதலெழுத்து எனது புணர்ச்சிக்கு உரியன. உயிரீறு மெய்யீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் உயிரீறு எனப்படும். நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். சரிங்களா? நல்லதுங்க. நிலைமொழி இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் அது என்னது தெரியல, அது உயிரீர்னு சொல்லுவோம். நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் மெய்யீர்னு சொல்லுங்க. மணி சில மணி கூட்டத்தில் நிலைமொழி, இது நிலைமொழி. தெரியல, இன்னா இருக்கா அப்போ என்னது, இது மெய்யா இருக்கா, மெய், இது மெய் உயிர், அப்போ இது என்னது உயிர், உயிரீறு. தெரியல, பார்த்துங்க. அப்போ பொன் வண்டு இன் என்னது மெய் எழுத்து. தெரியல, அப்போ பொன் வண்டு என்பது மெய்யீறு, அவ்வளோதான். உயிர் முதல் மெய்மொழி. வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வருமொழியின் முதலெழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் எழுத்து எனப்படும், மெய் முதல் எனப்படும். பார்த்துங்க, இதில் உயிரெழுத்து முதல்ல வருது. இங்கே வருமொழி நிலைமொழி 2 சொற்களில் நிலைமொழி வருமொழி.
நிலைமொழியின் முதல்ல உள்ளது, வறுமொழி என்பது அடுத்து வரக்கூடியது. நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிராக இருந்தால் உயிர், மெய்யாக இருந்தால் மெய்யேறு. அதே உயிர் முதல் மெய் முதல்ங்கிறது வறுமொழி அடிப்படையாக வச்சுறாங்க. வறுமொழியில் உயிரெழுத்து சொல்லலாம், உயிரெழுத்தாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க, உயிர் முதல். அதே மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. வேறு எதுவும் குறிப்பிடல. சரிங்களா? எழுத்துக்கள் அடிப்படையில் புணர்ச்சி. எழுத்துக்கள் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்புணர்ச்சி நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்தாகவும் சந்திக்கும் முறையை 4 வகைகளாக பிரிக்கலாம். சொல்லலாம், இதுதான் 4 வகைகளாக பிரிக்கும். உயிர் கூட்டல் உயிர், சொல்லலாம், மலை கூட்டல் அருவி, ஐ இல்லு கூட்டல் மலை, இல்லு கூட்டல் ஐ தானே மலைன்னு உருவாயிருக்கு, லை உயிர் மலை அருவி. மெய் கூட்டல் உயிர், சொல்லலாம், என்ன வந்திருக்கு, தமிழ் அன்னை. மெய் இது உயிர், மெய் கூட்டல் இது. அப்புறம் உயிர் கூட்டல் மெய், அப்புறம் என்ன வந்திருக்கு, இங்கே அந்த உயிர் கூட்டல் மெய்க்கு இங்கே ஐ, இங்கே இம்மு ப்ளஸ் ஆ. சரி, அதுக்கடுத்து மெய் கூட்டல் மெய், இன்னு கூட்டல் இம் கூட்டல் ஆ அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அவற்றில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தே வருகின்றன. இவர் சொற்களும் நிலைமொழியாகவும் வறுமொழியாகவும் வந்தால் அவற்றில் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியாகும். சரிங்களா? பெயர் கனிச்சாறு, பெயர் வினை தமிழ் படி, வினை வினை நடந்து செல், பெயர் வினை படித்த நூல் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. தெரியல, அதாவது நிலைமொழி வறுமொழியை வச்சு தெரியல, நிலைமொழி வறுமொழி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது நிலைமொழி, இது வறுமொழி. தெரியல, பெயர் நிலைமொழி என்னது பெயர், இது பெயராக இருக்குது. தமிழ் படி அப்படிங்கிறது வினை சொல்லாக இருக்குது. வினை வினை நடந்து செல் ரெண்டுமே வினையாக இருக்குது. வினை பெயர், இது வினை, படித்த என்பது வினை சொல், நூல் என்பது சொல். தெரியல, இதில் புணர்ச்சி சொற்கள் சந்திப்பாகவும் சொற்களில் சந்திப்பாகவும் அமைகிறது. எனவே எழுத்துக்களின் சொற்களும் ஒலிக்கூறுகளும் பொருள் கூறுகளாக சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும், எழுத்துக்கள் சேரக்கூடியதான் புணர்ச்சி, சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. எழுத்துக்களும் சொற்களும் ஒலிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சியாகும். குற்றியல் லுகர ஈறு. சார்பெழுத்துக்கள் ஆயுதம் சொல்லின் முதலில் இறுதியில் வராது. சொல்லலாம், சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் என்ன செய்யாது, சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. எப்படி தான் வரும், இடையில மட்டும்தான் வரும். 6ஆம் வகுப்பிலே பார்த்துக்கும். குற்றிய லுகரம் தவிர நுந்தை குற்றிய லிகரம் இக்காலத்தில் சொல்லின் இறுதியில் வரா. ஆயினும் குற்றிய லுகரத்தின் 6 வகை சொல்லும் சொல்லின் இறுதியில் வருகின்றன. குற்றியலுகரத்துடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படும். இங்கே 6 வகையான குற்றியலுகரம் கடைசியாக வரும். ஆல்ரெடி பார்த்தோம்னா மொழி இறுதி எழுத்துக்கள்ல வீடு நெடில் தொழக்கூடியல, முரடு சொல்லலாம், ஏன் உயிர் தொழக்கூடியிருக்கிறோம், பக்கத்தில் உயிர் எழுத்து இருக்குது. இரு கூட்டல் ஆ அப்படிங்கிறதா ரா அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறோம், பக்கத்தில் உள்ள எழுத்தை வச்சு இது என்ன சொல்கிறோம், உயிர் எழுத்து இருக்கிறனால உயிர் தொழக்கூடியிருக்கிறோம். வன்தொடர் யா இச்சு பக்கத்தில் இருக்கிறனால இது வன்தொடர் குற்றியலுகரம். குசுடு துபுரு தான் கடைசியாக இருக்கிறது, குசுடு துபுரு தான் இருக்கணும். குசுடு துபுரு தான் கடைசி எழுத்தாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது தான் குற்றியலுகரம். அது வகையை 6 வகையாக படிக்கிறப்ப பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள எழுத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். இன்று அதனால் என்னது, இது மெல்லின் எழுத்து, மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு இடையின் எழுத்து, இரு என்பது என்னது இடையின் எழுத்து, எக்கு என்பது என்னது உயிர் எழுத்துனால உயிர் தொடர் குற்றியலுகரம் பிரிக்கிறோம். அவ்வளோதான் தெரியல. அதுக்கடுத்து புணர்ச்சி இயல் 2 இருக்கக்கூடிய புணர்ச்சி முக்கியமான பகுதியும் கூட. ஆல்ரெடி புணர்ச்சியை வச்சு தான் அந்த சொல்லின் முதல் எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களும் படித்தோம். அதே தான் என்ன செய்ய போகிறோம், இங்கேயும் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக பார்த்துக்குருவோம், ரொம்ப எளிமையாக தான் தெரியல. சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியில் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரைகளை புணர்ச்சி விதி என்பர். மொழியை பிழையின்றி கையாளவும் பாடலடிகளை பொருள் ஏற்ற வகையிலும் பிரித்தறிவது மொழி ஆளுமை புரிந்து கொள்ளவும் புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன. உயிரற்று புணர்ச்சி ஃபஸ்ட்டு, உயிரற்று புணர்ச்சி, உடம்படு மெய் புணர்ச்சியை பார்க்க போகிறோம். நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அழைச்சுங்க. நிலைமொழி பார்த்துட்டோம், போனதுலேயே பார்த்தோம். நிலைமொழி வறுமொழி 2 எழுத்துக்களுமே உயிரெழுத்தாக இருந்தால் சேர்க்க முடியாதுல்ல. இக்கு இருக்குது, இங்கே ஆண் இருந்தால் கான்னு சேர்த்துக்கிறலாம். சரிங்களா, இச்சு ஊன் இருக்குது அப்படின்னா சூன்னு சேர்த்துக்கிறலாம். சரிங்களா, ரெண்டுமே உயிராக இருந்தால் இங்கேயும் ஆ இருக்குது, இங்கேயும் ஆ இருக்குது அப்படின்னா எப்படி சேர்க்கறது, அப்படி சேர்க்கறதுக்காக பயன்படக்கூடியதான் உடம்படு மெய்ப்புணர்ச்சி. உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத இவர் மொழிகளும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடன்படு மெய் ஆகும். 18 மெய்களுள் இரு மெய்கள் மட்டுமே உடன்படு மெய்களாக வரும். சொல்ல இந்த ரெண்டு உயிரெழுத்துக்களையும் சேர்ப்பதற்கு 2 மட்டும்தான் வரும். யு சொல்ல யு மட்டும்தான் வரும். இது 2 நம்ம பார்த்தோம்ல, மொழி முதல் எழுத்துக்களில் வரக்கூடியதாக 6 + 2 8 எழுத்துக்களை சேர்த்தோம்ல.
அந்த எழுத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. சில 10 எழுத்துக்கள் 8 + 2 10 எழுத்துக்களாக சேர்த்த பற்றில அதை 2 தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ காட்சி கூற்றல் அழகு சரிங்களா. இங்கே காட்சி கூற்றல் அழகு என்ன வந்திருக்கு? காட்சி சரிங்களா. அப்போ இது இகர ஈறு சில இகர எழுத்து வந்ததுனால் சில இகரம் வந்ததுனால் இங்கே இறுதி எழுத்து என்ன வந்திருக்கு? இகரம். இகரம் ஏன் இகரம் ஈருன்னு சொல்கிறோம்? சி எப்படி பிரிப்போம்? சியை பிரிக்கிறப்ப இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம். அப்போ இகரம் தான் ஈரெழுத்து என்னது? இகரம். அப்போ இச்சு கூட்டல் ஈ என்பது சி அப்படிங்கிற சேர்த்து என்னது? காட்சி அழகு அப்படின்னா வருது. ஈ ஆவோட சேர்ந்து அழகு அப்படின்னு மாறுது. காட்சி அழகுன்னு மாறுது. இப்போ பாருங்கள், தீ ஈயா இருக்கா? கடைசி எழுத்து ஈ தான். இப்போ ஈ வந்ததுனால அது ஈ வந்ததுனால இங்கே என்ன எழுத்து சேர்த்துக்கிறோம்? இங்கேயும் உயிரெழுத்து இருக்கிறதுனால இந்த உயிரெழுத்தை கொண்டாது இது ரெண்டே சேர்க்குறோம். அப்போ ஈ கூட்டல் ஆ சொல்ல. அப்போ யா அப்படின்னு தான் தீ அணைப்பான் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறோம். பார்த்துங்க, கலை கூட்டல் அறிவு இங்கே என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கு. அப்போ ஐ வந்தாலும் கீழே விதி என்ன பார்ப்போம்? ஐ வந்தாலும் என்ன செய்யணும்? ஈ தான் சேர்க்கணும். தெரியல, ஈயை சேர்த்தனால கலை அறிவு. மாவிலை கீழே விதியை பாருங்கள். ஐ நிலைமொழி முதல் மொழி நிலைமொழியில் ஈயோ அல்லது ஈயோ அல்லது ஐயோ இந்த 3 எழுத்துக்களும் வந்தால் என்ன தான் வரும்? யா வரும். உயிர்வழி வவ்வும் ஏனை உயிர்வழி என்ன செய்யும்? மித்த உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் மித்த உயிரெழுத்துக்கள் வந்தால் என்ன செய்யும்? வவ்வும் வா இவ்வு வரும். வவ்வும் இதான் மாவிலை. ஆ இங்கே இம்மு கூட்டல் ஆ தானே. பா வந்தால் என்ன வரும்? இவ்வு தான் வரும். அப்போ இவ்வு கூட்டல் ஈ மாவிலை அப்படின்னு மாறும். பூ கூட்டல் அழகு பூ அழகு அப்படின்னு மாறும். இலை சே என்னது? சே என்பது என்னது வருது? சே நல்லா புரிஞ்சுங்க. சே என்பது எப்படி எழுத்து? இச்சு கூட்டல் ஏ அப்படி சேர்ந்தது தான் என்னது? ஏ சேர்ந்தது தான் என்ன வந்திருக்கு? சேன்னு உருவாயிருக்கு. அப்போ என்ன வந்திருக்கு இந்த இடத்துல? சரிங்களா, சே என்ற எழுத்து எந்த எழுத்து வந்திருக்கு? ஏ வந்திருக்கு. அப்போ ஏ வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? சரிங்களா, ஈயும் வரும் இவ்வும் வரும். சரிங்களா, ஈயும் வரும் இவ்வு வரும். அதான் போட்டு பாருங்க. சில ஏ வரும் முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படும் மெய்யாகும். ரெண்டுமே வருன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடன்படுமையில் ஒன்றே ஒரு விதி தான். ஒன்று நிலைமொழி வருமொழி. நிலைமொழியும் வருமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் சரிங்களா, அதில் 2 இணைவதற்காக என்ன செய்யப்படும்? இந்த இடத்துல உடன்படும் மெய்யெழுத்துக்கள் வரும். அந்த உடன்படும் மெய்யெழுத்துக்கள் என்ன கேட்டால் இ யு. இந்த 2 மட்டும் தான் உடன்படும் மெய்யெழுத்துக்கள். அந்த இ யு எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா நிலைமொழியில் இறுதி எழுத்து ஈயாவோ அல்லது ஈயாவோ அல்லது என்னவா இருக்கணும்? ஐயாகவோ இருந்தால் என்னவா மாறுது? சரிங்களா, என்ன வருது? சரிங்களா, நிலை இதாக வருது அப்படின்றாங்க. சரிங்களா, யா வரும் அப்படின்னு குறிப்பிடலாம். அதே நிலைமொழி சரிங்களா, இதை தவிர்த்து வேறு எது இருந்தால் கூட என்ன செய்யும்? சரிங்களா, ஏ சரிங்களா என்ன எழுத்து வரும்? இவ் அப்படிங்கிறது வரும். ஆனால் ஏ அப்படிங்கிற எழுத்து இருந்தால் சரிங்களா, இந்த எழுத்து இருந்தால் மட்டும் 2மே வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் செய்யடி அல்ல செய்யவடி. நிலைமொழி அடிப்படையாக வச்சு நிலைமொழியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வறுமொழியோடு தான் சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நிலைமொழி என்னவாக இருக்குன்னு பார்த்துட்டு வறுமொழியோடு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. பிறகு உயிரில் முன் வரும். இந்த பாக்ஸ் மட்டும் தெரிஞ்சு கொண்டால் போதும். ஓகேவா? குற்றியலுகிற சொற்களின் நிலைமொழி இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் கூட வரும்போது தன் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் அறையும். என்ன செய்தி? குற்றியலுகிற சொற்களின் நிலைமொழி இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும்போது சில குற்றியலுகிற நிலைமொழி இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழி முதலில் புணரும்போது தன் ஏறி மெய்யை நிறுத்தி உகரம் அறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமுதலி முதலாகி உயிருடன் சில புணரும் அப்படின்னு குறிப்பிடலாம். அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, குற்றியலுகிற சொல்லாக இருந்தால் குசுட்டு குருவாக இருந்தால் சரிங்களா, அது முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும்போது வறுமொழியிலோட உயிரெழுத்துடன் புணரும்போது தன் மெய்யை மட்டும் நிறுத்திடும். கூறுக்குன்னா கூ என்ன செய்யும்? மெய்யை மட்டும் நிறுத்தினா இக்க மட்டும் விட்டுட்டு என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஓடிடும். அதான் சொல்கிறாங்க. நிறுத்தி உகரம் மாறியும். பின் நிலைமொழியில் உள்ள இறுதியில் உள்ள மெய் வறுமொழியோடு முதலாளத்து புணரும். எப்படி புணருது அப்படிங்கிற பின்னாடி பார்ப்போம். இங்கே போட்டுருங்க. மாசு கூட்டல் அற்றார் அப்படிங்கிற வார்த்தையை எழுப்பி மாசு கூட்டல் அற்றார் அப்படிங்கிற வார்த்தையை மாசு கூட்டல் அற்றார் அப்படிங்கிற வார்த்தை எடுப்பீங்க. மாசு அப்படின்னு குசுடுது தூ. அப்போ என்னது? இது நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்குது அப்படின்னா இதில் இந்த சூ என்ன செய்யும்? ஊ விட்டுட்டு இச்சு மட்டும் இருக்கும். இச்சு இருக்கிறப்ப என்ன கேட்டால் இந்த இச்சும் ஆவும் சேர்ந்துக்கிட்டு என்ன மாதிரி மாசற்றார் அப்படிங்கிற வார்த்தையை உருவாகிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தரலாம். அதுக்கடுத்து 8 இரு மெய்களோடு ஊர்ந்து வரும்.
சரிங்களா? நெடில் தொடர் குட்டிகள் வரும், உயிர் தொடர் குட்டிகள் வரும். குட்டிகள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும்ன்றாங்க. அல்லது இந்த எழுத்துக்கள் குசுடுது பொருள் குசுடுது பொருளையே இந்த குசுடுது பொருள் தானே இது இட்டு எரும் குசுடு பொருளில் வரும் கரப்படி தானே. இட்டு எரு வந்துச்சு அப்படின்னா சரிங்களா, குசுடுது பொருவாக இருக்குது அப்படின்னா அது இந்த இந்த எழுத்து மெய் மட்டும் இல்லாமல் ஒரு மெய்யோடு சேர்ந்து இன்னொரு மெய்யும் சேர்ந்து வந்துக்கிறோம், ஒற்று இரட்டித்து புணரும்ன்றாங்க. சரிங்களா? எங்கே நெடில்தொடர குட்டிகள் உரத்துல அல்லது உயிர்த்தொடர குட்டிகள் உரத்துல மட்டும்தான் அப்படி செய்யுன்றாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வீடு அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு இல்லை வீடு அப்படிங்க இட்டு விட்டுட்டு போயிடுச்சு. சரிங்களா? இட்டை விட்டுட்டு வீட் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் ஒட்டு என்ன செய்யணும், இரட்டித்து புணரும்ல இட்டு இன்னும் வந்துச்சு. அப்போ வீட்டு தோட்டம் அப்படிங்கிறதுல வீட்டு தோட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? வீட்டு தோட்டம் அப்படிங்க மாறி இருக்கு. காடு காட்டு மரம், முரடு முரட்டு காலை என்ன செய்யுது, ஒரு எட்டு இரட்டித்து வரும்ன்றாங்க. எதில் மட்டும் நெடில் தொடர் குட்டிகளுமாக உயிர் தொடர் குட்டிகளுமாக இருந்தால் மட்டுமே இது நெடில் தொடர் குட்டிகள். வீடு காடு இது முரடு என்பது உயிர் தொடர் குட்டிகள். ஏன் உயிர் தொடர் குட்டிகளுக்கிறோம், இந்த குசுடுத்துக்கு அருகில் எழுத்து எப்படி இருக்குது, இரு கூட்டல் ஆ அப்படின்னா ஆ என்பது என்னது உயிர் தொடர் குட்டிகளுக்கிறோம். பகடு சோறு நெடில் தொடர் குட்டிகள், ஆறு நெடில் குட்டி, வயிறு உயிர் தொடர் குட்டிகள், கயிறு. இப்போ கயிறு அப்படிங்கிறப்ப கயிற்று, வயிறுங்கிறப்ப வயிற்று, ஆறுங்கிறப்ப ஆற்று அப்படிங்க வந்துடும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரி, அதுக்கடுத்து முற்றிலுகிற புணர்ச்சி. முற்றிலுகிற புணர்ச்சி மாதிரி சேம் தான், இது மாறாது. நிலைமொழி இறுதியில் முற்றிலுகரமாக இருந்தால், முற்றிலுகரம்னா என்னது, குசுடுதுபுரி இல்லாத மித்த உகர எழுத்துக்கள். குசுடுதுபுரி இல்லாத மித்த உகர எழுத்துக்கள் என்னது, சரிங்களா? குசுடுதுபுரி இல்லாத முட்டை இருந்தால் வரவு ஊ அப்படின்ட்டுங்களா, இதெல்லாம் என்னது முற்றிலுகரம். நிலைமொழி உள்ள மெய் வருமொழி முதலாளத்தை உயிரிடப்படும். உகரம் மறையும் புணரும் சொல்கிறாங்க. வரவு இவ்வு கூட்டலா, சரிங்களா? வரவு அறிந்தான் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சு. அவ்வளோதான். சேம் உகரத்தை விட்டுட்டு மெய்யை விட்டுட்டு போயிடும், அதோட புணருன்றாங்க. சரிங்களா? இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதி நிற்கும் உயிரெழுத்துடன் காசாத்தாபா என்னும் வல்லின மெய்கள் முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றுக்குடைய வல்லெழுத்து மிகுந்து புணரும். இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். சரிங்களா? இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். பள்ளித்தோழன், சரிங்களா? பள்ளித்தோழன் என்பது வழிமுறது அப்படியே புணருன்றாங்க. இயல்பு நிலைமொழி இறுதிமொழி உயிரிழக்கும் போது காசாத்தாப்ப வல்லின மெய்கள் முதலில் கொண்ட வருமொழி சொல்லுடன் சேரும்போது வல்லொற்று மிகுந்து புணருன்றாங்க. வல்லி எழுத்துக்கள் கா சா தா சா இந்த எழுத்துக்கள் புணர்ந்து புணரும். இதான் சந்தி மிகவும் மிகாதன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமானதுப்பா. அதில் பள்ளித்தோழன் விதீரு அப்படிங்கிறப்படி நிலத்தலைவன் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அவ்வளோ வேறு நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதுக்கடுத்து திரைப்படம், அதே தான். திரைப்படம் இயல்புன்னு விதி. மரக்கலம் மரம் கூட்டல் இம்மு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆச்சு, இதெல்லாம் மரப்படம் மரக்களம் அப்படிங்க இம்மு போய்ட்டு மரக்களம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அவ்வளோதான். பூப்பெயர் புணர்ச்சி. பூ என்னும் சொல் நிலைமொழியில் இருக்க நல்லாச்சுங்க. பூ என்னும் சொல் நிலைமொழியில் இருக்க வருமொழியில் நிலைமொழியில் இருக்க வருமொழி முதலில் வல்லின மெய்யெழுத்து வரும்போது நல்லாச்சுங்க. வல்லினம்னா எனக்கு கசரத்தை வர வல்லின மெய்யெழுத்து வரும்போது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கு இனமான மெல்லினமையும் புணரும். பூ கூட்டல் கொடி, பூங்கொடின்னு சொல்லலாம், இல்லை பூக்கொடின்னு சொல்லலாம், ரெண்டையும் சொல்லலாம்ல. அதான் சொல்கிறாங்க. பூங்கொடி அல்லது பூக்கொடி, இங்கே வருது பூஞ்சோலை அல்லது இச்சோலை. வல்லினமும் சொல்லலாம், மெல்லினமும் சொல்லலான்றாங்க. பூந்தொட்டி அல்லது பூந்தொட்டி அப்படின்னு சொல்லலாம். இத்து தொட்டின்னு சொல்லலாம், இந்து தொட்டின்னு சொல்லலாம். பூப்பந்து அல்லது பூம்பந்து அப்படி ரெண்டையுமே சொல்லலாம். பூ சொல்லோட வல்லினம் வந்தால் வல்லினமாகவும் இடையில போட்டுக்கலாம், வல்லினமையும் போட்டுக்கலாம், மெல்லினமையும் போட்டுக்கலான்றாங்க. வேறு எதுவும் கிடையாது. மெய்யீட்டு புணர்ச்சி. சில மெய்யீட்டு புணர்ச்சி என்ன கேட்டு அப்படின்னா, நிலைமொழி இறுதியில் எடுத்து மெய்யீராக நிற்க வருமொழி முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடன் சேரும்போது புணர்ச்சியை மெய்யீட்டு புணர்ச்சி என்பார். சில நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் தரலாம் மெய்யீட்டு புணர்ச்சி. நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் தரலாம், மெய்யெழுத்தாக இருந்தால் சொல்லலாம். இலி எப்படி இருக்கும், சொல்லலாம் வாய் கூட்டல் ஒளி, இந்த எழுத்து சேர்க்குறோம். மெய்யெழுத்தாக இருக்குது, இது உயிரெழுத்தாக. மெய்யெழுத்தாக வருமொழி முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்து சேரும்போது பிறச்சி நேரம் அப்படியே நினைஞ்சிக்குது. அதான் மெய்யீட்டு புணர்ச்சி. வாய் கூட்டல் ஒளி வாயொலி, இது மெய் உயிர் ரெண்டு சேருக்குது. என்ன ஓ அப்படிங்கிற எழுத்து உருவா, வாயொலி அப்படிங்கிற ஒரு எழுத்து உருவா. அவ்வளோதான். மணமகள் அப்படிங்கிறத அப்படியே மண் கூட்டல் மகள் அப்படிங்கிறத மண்மகள் என்பது நிலைமொழி இறுதியில் முதலில் மெய்யெழுத்து இயல்பாக புணர்ந்தது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழி முதலில் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும். கல்லதர் அப்படிங்கிறது என்ன செய்யும், நல்லதுங்க. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக இருந்து தனிக்குறில் சார்ந்த, அங்கே உயிர் தொடர் குட்டியில் வரும் உயிர் தொடர் குட்டியும் நெடித்தொடர் குட்டியில் வரும் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒற்று இரட்டும் சொல்லி. அதே மாதிரி தான்
தனி குறில் பக்கத்தில் என்னவா இருக்கணும்? மெய்யெழுத்தாக நின்று. வருமொழி முதலில் உயிரெழுத்து இருந்தால் நல்லது. வயிறுமொழி முதல் உயிரெழுத்து இருந்தால் அங்கே என்ன பார்த்தோம்? சரிங்களா? வந்தொடராக இருந்தான்னு பார்த்தோம்ல. இருந்தால் என்ன சரி? ஒற்று இரட்டித்து புணரும். சரிங்களா? கல்லாதர் பின்னர் மொழி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடியது. அடுத்து மகரையீட்டு புணர்ச்சி. நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்து மகரம் மெய்யாக வரும்போது சரிங்களா? நிலைமொழி ரெண்டு மகரம் மெய்யாக வரும்போது சரிங்களா? அச்சொல் 3 நிலைகளில் புணரும். முதல் நிலை என்ன கேட்டினா மகரம் கெட்டு புணரும். எடுத்துக்காட்டணும். மகரம் கெட்டு இனெழுத்து தோன்றி புணரும். மகரம் கெட்டு வல்லினமிக்கும் புணரும். பாருங்கள், பாடம் கூட்டல் வேலை. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? மகரம் கெட்டணும். நிலைமொழியோட மகரம் கெட்டணும். பாட வேலை, அவ்வளோதான். பாட வேலைன்னு எழுதியாச்சு. அதுக்கு ரெண்டாவது பாருங்க, மகரம் கெட்டு இனம் மெல்லெழுத்து தோன்றி புணரும். ஆல்ரெடி பார்த்த விதி தான் ஒன்றா சேர்க்குறாங்க. பழம் கூட்டல் தோல் சரிங்களா? அப்போ பழத்தோல் இத்து சோர்ந்து என்ன செய்யுது சரிங்களா? இத்து என்னது? வல்லின எழுத்து மிக்க புணரும். கீழே இருக்கல வல்லின மிக்க புணரும். அதே காலம் கடந்தவன் அப்படிங்கிற இடத்துல இங்கு சேர்த்துருக்குமா? காலம் கடந்தவன் அப்படி சேர்த்துருக்கோம். அப்போ என்ன இந்த இடத்துல என்ன வருது சரிங்களா? அப்போ என்ன வருது? இதில் மகரம் கெட்டால் ஒன்று வல்லினமும் மிக்கவும் புணரும், மெல்லினமிக்கவும் புணரும். ஆனால் மகரம் கெட்டு தான் புணரும் அப்படிங்கிறதா மகர எட்டு புணர்ச்சி அப்படிங்கிறது. ஓகேவா? புரிஞ்சா? அப்போ ஒரு புணர்ச்சியிலையும் பார்த்துருக்கோம். இந்த ஒரே ஒரு புணர்ச்சி இருக்குது, பண்பு பெயர் புணர்ச்சி. இது கொஞ்சம் பெருசாக வரும். அடுத்த வீடியோவில் தனியாக பார்ப்போம் பண்பு புணர்ச்சி மட்டும். சரிங்களா? முக்கியமானது தனிக்குறள் ஒற்று வந்தால் இரட்டுங்கிறத பார்த்துட்டோம். மகரம் எட்டு இருந்தால் மகரம் என்ன செய்யும்? மகர ஈற்றாக இருந்தால் மகரமெய் போய் வல்லெழுத்து மெய்யெழுத்து ஏதோ ஒன்று வரும். தனிக்குறள் முன் என்ன செய்யும்? இது தனிக்குறளாக இருந்தால் ஒற்று இரட்டித்து வரும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து மெய்யீர்னா இயல்பு. மெய்யீட்டு புணர்ச்சியாக இருந்தால் ரெண்டு சேர்ந்து அப்படியே புணரும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இயல்பீர் விதியாக இருந்தால் இயல்பீர் விதியீரில் என்ன செய்யும்? கசத்தப்பு மட்டும் மிகும். அப்படி கசத்தப்ப இயல்பீர் மெய்யீரில் பார்த்துங்க, இயல்பீர் விதியின்படி கசத்தப்பு மிகும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? முற்றியலுகரமும் குற்றியலுகர புணர்ச்சி ஒன்று தான். என்ன செய்யும்? உகரம் கெட்டு மெய்யெழுத்தோட வருமொழி உயிரெழுத்து என்ன செய்யும்? புணரும். அவ்வளோதான். எட்டு இருந்தால் என்ன செய்யும்? ஒற்று இரட்டித்து புணரும். எட்டு நெடித்தொட குற்றியலுகரமோ உயிர்த்தொட குற்றியலுகரமாக இருந்தால் என்ன செய்யும்? ஒற்று இரட்டித்து என்ன செய்யும்? புணரும். அவ்வளோதான். குற்றியலுகர புணர்ச்சி ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது என்னது? இது உடம்படுமை புணர்ச்சி. ரெண்டுக்கும் உள்ள அந்த விதி இங்கே தான் இருப்பார். இந்த விதியை மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பண்பு பெயர் புணர்ச்சி கூட தனியாக பார்க்கலாம்.